வக்பு சொத்தை கொள்ளையடிச்ச அதை தட்டி கேட்ட கருணாநிதியுடைய PSO பாதுகாவலராக இருந்த ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி ஐயோ என் உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு கத்தியும் வீடியோ போட்டு 3வது நாள் பட்ட பகலா வெட்டி கொல்லப்பட்டார். அதுல அந்த திராவிட போலீஸும் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் ஸ்டிக்கர் பண்ணேன் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீட் நாடகம் நடத்தி 26 பிள்ளைங்க பாவம் இது வரைக்கும் செத்து போச்ச. சொந்த வழக்கு செந்தில் பாலாஜி வழக்கு ஈடி உங்களுக்கு எல்லாம் ரவுண்டு கட்டிட்டா அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் வாங்குற ரோத்கியை கொண்டாந்து வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்களா? இந்த நீட்டுக்கும் அதே மாதிரி 50 லட்சம் வாங்குற கமிஷன்களையும் ரோத்கியும் கொண்டாந்து வச்சு வாதாடி ஒரு தீர்ப்பை வாங்கியிருந்தா தமிழகம் எல்லாம் ஆசியாவே உலகமே 3 உலகமே உங்களை கொண்டாடி இருக்கும். அதுல ஏதாவது இந்த மாதிரி பண்ணாரா? முக்கியமா ஒரு சேம் சைடு கோல் போடுறேன் மேடம், அதுக்கு பதில் சொல்லிட்டோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கொடநாடு உண்மை குற்றவாளிகளை உடனடியாக தண்டித்து ஜெயிலுக்கு அனுப்புவதில்ல கிழிச்சிக்கலாம். இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. திரும்ப ரிப்பீட் பண்றேன், கொடநாடு கொள்ளை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் அப்படின்னு யாரையோடு மனசுல வச்சுக்கிட்டு உங்க போலீஸ் இந்த 4 வருஷமா கிழிச்சுடா அப்படின்னு 2வது கேட்கிறேன்.